அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோபிஸ் சேனலின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டிய செக்ஷன் ஃபார்ம்ஸோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். எக்ஸஸை பொறுத்தவரையில் இந்த ஃபார்ம்ஸை எங்களுக்கு 2 விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று ஆட்டோமேட்டடாக, அதாவது மெஜிக் மாதிரி எங்களோட டேபிளோட சம்மந்தப்பட்ட ஃபார்மை ஒரு செகண்டில் எங்களால் உருவாக்கிறேன். அல்லது மெனுவலான முறையிலையும் எங்களுக்கு ஃபார்மை உருவாக்கலாம். அதாவது நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபீல்டையும் எங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் எக்ஸஸ்குள்ளே இருக்குது. நாங்கள் 2யுமே பார்ப்போம். ஏற்கனவே எங்களோட ரெக்கார்ட் புக்குக்குரிய டேபிளை ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை பிரதிபலிக்கக்கூடிய டேபிளோட நாங்கள் கனெக்ட் பண்ணி அதோட சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸையும் போன கிளாஸ்லேயே நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். நான் அந்த டேபிளுக்கு மேலே ஒரு முறை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த க்ரியேட்ன்ற மெனுக்குள்ளே போய் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இந்த ஃபார்முக்கு மேலே நான் ஒரு சிங்கிள் கிளிக் கொண்டு மட்டும் பண்ணுறேன். இந்த சிங்கிள் கிளிக்கை பண்ணினால் உங்களுக்கு விளங்கும், ஃபார்ம்ஸை நாங்கள் உருவாக்கி முடிச்சிட்டோம். பாருங்கள், மெஜிக் மாதிரி உருவாகிடுச்சு. இந்த ஃபார்ம்ஸ் ஃபெசிலிட்டி என்னன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு ரெக்கார்டை தெளிவான முறையில் அழகான முறையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஸ்டூடெண்ட் டேபிளில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு உண்மையில் கண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்குறது. மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவான முறையில் டிஸ்பிளே ஆகத்தான் செய்யும். ஆனால் அதை விட தெளிவான முறையில் பாருங்கள், இந்த ஃபார்ம்ஸுக்குள்ள ஸ்டூடெண்ட பேர், அவரோட சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் தனித்தனியான முறையில் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவரோட சம்பந்தப்பட்ட புக்ஸ் டீட்டெயில் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஆட்டோமேட்டடாக எக்ஸஸுக்குள்ளேயே கிரியேட் ஆகி வந்துருது. அதாவது புக்ஸ் டீட்டெயில்ஸ், அந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன புக்ஸை எடுத்தாருன்ற டீட்டெயில்ஸை தெளிவான முறையில் எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிக்குது. இது எங்களுக்கு ஃபார்ம்ஸ் செய்யக்கூடிய வேலை. இந்த ஃபார்ம்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் இன்னொரு விஷயம் விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னால், இந்த ஃபார்ம்ஸோட சம்பந்தப்பட்டு கீழே வரக்கூடிய ஒரு நெவிகேஷன் பார் ஒன்று இருக்கும். இந்த நெவிகேஷன் பாரில் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெக்கார்டுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நெவிகேஷன் பட்டன்ஸ் இருக்கும். இந்த பட்டன்ஸை நாங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்வோம். அதாவது நாங்கள் என்டர் பண்ணிக்கிற டீட்டெயில்ஸ் அடிப்படையில் இந்த ஸ்டூடெண்ட் 5 புத்தகங்களில் அவரோட வாழ்நாளில் எடுத்திருக்கிறாரு. அந்த 5 புத்தகங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெக்கார்டுகளுக்கு, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் இருக்கிறோம், 2வது ரெக்கார்டுக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணினோம்னால் 2வது ரெக்கார்டுக்கு போகுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரெக்கார்டுக்கு போகணும்னால் இந்த பட்டனை இன்னொருக்கா நாங்கள் கிளிக் பண்ணோம்னால் 3வது ரெக்கார்டுக்கு போகுது. நாங்கள் 3லேருந்து அழகாக கடைசியாக, உதாரணத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 50 ரெக்கார்டு இருக்கும்னு சொன்னால் நாங்கள் 3வது ரெக்கார்ட்லேருந்து 50வது, அதாவது லாஸ்ட் ரெக்கார்டுக்கு போகிறதுக்கு இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்றால் அது கடைசி ரெக்கார்டில் நிற்கும். இந்த டேபிளை பொறுத்தவரையில் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 5 ரெக்கார்ட் தான் இருக்குது. அதனால் இது 5வது ரெக்கார்டில் நிற்கிது. இதே மாதிரி நாங்கள் முந்தின ரெக்கார்டுக்கு போகிறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கிற பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம். இதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினோம்னால் இது முந்தின ரெக்கார்டுக்கு போகும். அதே மாதிரி இதை இன்னொருக்கா ப்ரெஸ் பண்ணினோம்னால் அதுக்கு முந்தின ரெக்கார்டுக்கு போகும். ஆக ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு போகிறதுக்குள்ள பட்டன் தான் இது. இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்றால் 1வது ரெக்கார்டுக்கு கர்சர் நிற்கும். இந்த பாரில் ஆக கடைசியாக இருக்கக்கூடிய பட்டன் நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணக்கூடிய பட்டனாக இருக்கும். அதாவது இந்த டேபிளுக்குள்ளே இருந்தே ரெக்கார்ட் புக்குக்கு போகாமல் ரெக்கார்ட் புக்குக்கு டீட்டெயில் வரக்கூடிய முறையில் லைப்ரரியனால் டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கும் முடியுமாக இருக்கும். அவருக்கு புது ரெக்கார்டுன்ற டைப் பண்ணலாம். டைப் பண்ணி சேவ் பண்ணினார்னு சொன்னால் அந்த குறித்த புக்கை எடுத்துகிட்டு போகிற டீட்டெயில்ஸும் புதிதாக ரெக்கார்ட் புக்குக்குள்ளே எட் ஆகிடும். இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் தரக்கூடியது தான் ஃபார்மாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஃபார்மில் கீழேயும் பாருங்கள், இன்னொரு நெவிகேஷன் கண்ட்ரோலும் இருக்குது. இது என்ன நெவிகேஷன் கண்ட்ரோல்னு சொன்னால், மாணவர்களோட சம்பந்தப்பட்ட நெவிகேஷன் கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது இது ஒரு மாணவன் டீட்டெயிலை ஏற்கனவே காட்டி கொண்டு இருக்குது. இந்த நெவிகேஷன் கண்ட்ரோலில் நான் ப்ளே பட்டன் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், அடுத்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி எங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் டீட்டெயிலையும் எங்களுக்கு பார்த்து கொண்டே போகலாம். இந்த டேபிளை பொறுத்தவரையில் மொத்தம் 16 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எனக்கு 16வது ரெக்கார்டுக்கு ஒரே நேரத்தில் போகணும்னு சொன்னால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆக கடைசி ரெக்கார்டுக்கு நிற்கும். இதே மாதிரி நான் 1வது ரெக்கார்டுக்கு போகணும்னு சொன்னால் இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுவேன். இப்போ இது 1வது ரெக்கார்டில் நிற்கும். அதாவது இந்த நெவிகேஷன் பாரில் இருக்கக்கூடிய எந்த டேபிள் எடுத்தாலும் ஒரே விதமான வேலையை தான் செய்யும். முதல் ரெக்கார்டுக்கு போகிறண்டால் இந்த பட்டன், அடுத்த ரெக்கார்டுக்கு போகிறண்டால் இந்த பட்டன், முந்தின ரெக்கார்டுக்கு வரண்டால் இந்த பட்டன், கடைசி ரெக்கார்டுக்கு போகிறண்டால் இந்த பட்டன். இந்த 4 பட்டன்களும் நெவிகேஷன் கண்ட்ரோலில் மிக முக்கியமான பட்டன்களாக கருதப்படும். எனவே இந்த ப்ரோக்ராமை பாவிக்கக்கூடிய ஒரு லைப்ரரியனை பொறுத்தவரையில் எந்த ஒரு மாணவன் டீட்டெயில்ஸையும் எந்த நேரத்தில் தேவைப்பட்டாலும் அந்த மாணவனோட சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அவரால் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஃபோமோட சம்மந்தப்பட்ட சில கண்ட்ரோல்ஸுகள். உதாரணத்துக்கு நான் இந்த ஹோம் டெப்புக்குள்ளே வியூன்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இந்த வியூன்ற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணினேன்னு சொன்னால் ஃபோம் வியூன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஃபோம் வியூன்னு சொல்லக்கூடியது தான் நாங்கள் டிஃபால்ட்டாக ஃபோமாக பாவிக்கக்கூடிய ரன் ஆகக்கூடிய விண்டோவாக இருக்கும். இந்த விண்டோவில் எங்களுக்கு நேவிகேஷன் கண்ட்ரோல்கள் வருது, நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த பட்டன்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லே அவுட் வியூன்னு ஒன்று இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஃபோம் ரன் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்டையும் எடுக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த ஃபோம்களில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யணும்னு சொன்னால் அதை டிசைன் பண்ணக்கூடிய தன்மையும் இது கொண்டு வந்து தரும். அடுத்ததாக இருக்கிறது டிசைன் வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த டிசைன் வியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயங்களை மாற்றிக்கொள்வோம். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுன்ற இந்த ஹெட்டிங் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இது எனக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபோம்னு சொல்லி எனக்கு டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபோம்ன்ற பேரில் வந்து இருக்குது. இதையே நாங்கள் ரன் பண்ணுற நேரம் இந்த ஹெட்டிங் அழகான முறையில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபோம்ன்ற முறையில் காட்டுது. இந்த மாதிரி சேஞ்சஸ்கள் எதுவும் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இதை டிசைன் வியூன்ற ஏரியாக்குள்ளால் வந்து செஞ்சு கொள்வோம். இதெல்லாம் தான் நாங்கள் ஃபோம் ஆட்டோமேஷனில் பார்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். இதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு விதமாகவும் ஃபோம்கள் அணுகலாம். நான் கிரியேட்ன்ற மெனுக்கு போகிறேன். ஃபோம் டிசைன்ற ஏரியாக்குள்ளால் வந்தேன்டால் உதாரணத்துக்கு நான் இந்த டேபிளில் புதியதாக ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வர நேரம் அவங்களோட டீட்டெயில்ஸை பதியக்கூடிய டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த புக்குகளோட சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தேவையில்லை. உண்மையில் எனக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. எனவே இப்படியான ஒரு ஃபோமை நான் கிரியேட் பண்ணுற நேரம், அதாவது நான் டேட்டா பேஸுக்குள்ளே போய் மெனுவலாக டைப் பண்ணி கொண்டு இருக்காமல் அதுவும் எனக்கு ஃபோம்ட வடிவத்திலே வரணும்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்றால் கிரியேட்டுக்குள்ளே வந்து ஃபோம்ன்றதை கிளிக் பண்ணினால் ஆட்டோமேஷனாக ஃபோம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நான் மெனுவலாக தான் டிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஃபோம் டிசைனுக்குள்ளே வரலாம். டிசைனில் வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லே அவுட் பிளாங்காக வந்துருக்கு. இந்த ஏரியாக்குள்ளால் போய் தேவையான ஃபீல்ட் செட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே டூல் பாரில் இருக்குது எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ்னு சொல்லி ஒரு பட்டன் உண்டு. இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணினென்றால் இதில் ஷோ ஆல் டேபிள்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டுது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் எனக்கு தேவையான டேபிளை பிக் பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட்ஸை தான் நான் எடுக்க போகிறேன். இதில் இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பர் எனக்கு இந்த ஃபோமுக்குள்ளே வரணும்னால் நான் இந்த அட்மிஷன் நம்பர் அப்படி தூக்கி கொண்டாந்து இந்த ஃபோமில் ட்ராப் பண்ணினென்றால் எனக்கு இந்த அட்மிஷன் நம்பருக்குரிய ஃபீல்ட் இந்த ஃபோமுக்குள்ளே வரும். இவ்வாறு அட்மிஷன் நம்பர் ஃபீல்டை நாங்கள் எடுக்கிற நேரத்தில் ஒன்று ஸ்டூடெண்ட்டை பேரை பிரதிபலிக்கக்கூடிய லேபிளாக இருக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட் ஏரியாக்குள்ளே போய் நாங்கள் டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கும். இதை எனக்கு தேவையான இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கொள்ளலாம். அதாவது இந்த அட்மிஷன் நம்பரை நான் டைப் பண்ணுற நேரத்தில் இது என்ன பேரில் காட்டணும். எனக்கு இந்த அட்மிஷன் _ நம்பர்ன்றே வாரது விருப்பம் இல்லாட்டி எனக்கு இதை தெளிவான முறையில் அட்மிஷன் நம்பர்ன்றே டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் அங்கால நகர்த்தணும்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் சரியான முறையில் அலைன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி நான் ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் நேம் எடுக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேமையும் தேவையான இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த கண்ட்ரோலை பிடிச்சி தேவையான நேருக்கு எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த பாக்ஸை பிடிச்சி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேராக கீழே எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி எங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. டேட் ஆஃப் பர்த்தை நான் கிளிக் பண்ணி வச்சுக்கொண்டு எனக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு வந்து நகர்த்தலாம். அடுத்தது டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்குது. இதை நான் தேவையான முறையில் செட் பண்ணிக்கொள்கிறேன். கடைசியாக கார்டியன் நேம் இருக்குது. இவ்வாறு எங்களுக்கு தேவையான முறையில் அழகான முறையில் செட் பண்ணிக்கொள்ளையிலும் ஃபோம்ட சைஸை எங்களுக்கு தேவைன்றால் குறைச்சி கொள்ளையிலும் அழகான முறையில் எங்களுக்கு டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கார்டியன் நேமை நாங்கள் டைப் பண்ணுற நேரம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீட்டாக போதாமல் இருக்கும். எனவே நான் இதை கொஞ்சம் பெருசாக்கி கொள்கிறேன். டேட் ஆஃப் அட்மிஷன் டேட் என்டர் பண்ணுறதுக்கு இது போதும். இதுவும் டேட் என்டர் பண்ணுறதுக்கு போதும். ஸ்டூடெண்ட் நேமை இன்னும் கொஞ்சம் பெருசாகி கொள்கிறேன். இவ்வாறு எங்களுக்கு தேவையான அழகான முறையில் எங்களுக்கு டேபிளை டிசைன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனக்கு மேலதிகமாக இந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் ஒன்று தேவைன்னு சொன்னால் எனக்கு ஹெட்டிங்கை நுழைச்சி கொள்ளலாம். இதில் டிசைன் சொல்லக்கூடிய ஏரியாவில் லேபிள்னு இருக்குது. இந்த லேபிளை நான் கிளிக் பண்ணி தேவையான இடத்துல கொண்டாந்து இப்படி வரைஞ்சேன்னு சொன்னால் அந்த இடத்துல எனக்கு லேபிள் ஒன்று டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இதில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபோம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இவ்வாறு கிரியேட் பண்ணப்பட்ட லேபிளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஷீட்ன்றைக்குள்ளால் போய் தேவையான முறையில் ஃபோன்ட்களோட சைஸை மாற்றி கொள்ளலாம். நான் இதுக்கு ஒரு 20 போல் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இருக்குது, ஜென்ரல் இருக்குது, லெஃப்ட் இருக்குது, சென்டர் இருக்குது. இந்த லேபிளுக்கு நடுவில் சென்டர் ஆகக்கூடிய முறையில்
எனக்கு இதை செட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது இது 4 கலர்ண்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ஃபோன் கலரை தேவையான முறையில் உங்களால் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கலர் பெலட்டை வர வச்சு உங்களுக்கு விருப்பமான ஒரு கலரை செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தனித்தனியான முறையில் இந்த ஃபோமை டிசைன் பண்ணுற நேரங்களில் எல்லா கண்ட்ரோலையும் ஒரு நேரத்தில் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதை கொஞ்சம் அழகான முறையில் டிசைன் பண்ணி கொள்ளலாம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் இந்த ஃபோமை ரன் பண்ணுவோம்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஃபோம் நான் சொன்ன விதத்தில் ரன் ஆகும். அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட் 16 ஸ்டூடெண்ட்டும் பைண்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டூடெண்ட்டை டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணலும். புதியதாக ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வரான்னு சொன்னால் அவருக்குரிய அட்மிஷன் நம்பரை டைப் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நிரப்பக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு எங்களுக்கு ஹோம் சேலில் டிசைன் பண்ணி கொள்ளலாம். இதே மாதிரி நாங்கள் திரும்ப ஹோம் டேபுக்குள்ளே வந்து டிசைன் வியூவை கிளிக் பண்ணி கொள்ளலாம். இந்த டிசைன் வியூவை கிளிக் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுற நேரங்களில் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மேலதிகமாக சில கண்ட்ரோல்ஸ் எங்களுக்கு தேவைப்படும் சொன்னால், உதாரணத்துக்கு பட்டன் செலக்ட் பண்ணி கொள்ளலும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை எட் பண்ணுறதுக்குரிய ஒரு பட்டன் ஒன்று வேணும். நான் ரெக்கார்ட் ஆப்ரேஷன் ட்ரையில் எட் நியூ ரெக்கார்ட் புதிய ரெக்கார்டு ஒன்று எட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்றை செட் பண்ணணும்னால் நான் இதில் எட் நியூ ரெக்கார்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். இதில் கேட்குது உங்களுக்கு அந்த பட்டன் பிக்சராக வேணுமா அல்லது டெக்ஸ்ட் எழுதின முறையில் வேணுமான்னு. பிக்சராக வேணும்னு சொன்னால் பாருங்கள், இந்த முறையில் ஒரு பட்டன் ஒன்று வரும். அதை எங்களுக்கு ஒரு பென்சில் வரக்கூடிய முறையில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கொள்வோம். மேலும் அல்லது டெக்ஸ்ட் டைப் பண்ணின முறையிலேயே இந்த மாதிரி எட் ரெக்கார்டுன்ற பேர்லேயே ஒரு பட்டன் ஒன்று வரணும்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி கிளிக் பண்ணிக்கொள்வோம். மேலும் இந்த லேபலை மாற்றணும்னு சொன்னால் எங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நான் இதை இப்படியே வச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். கொமாண்ட் பட்டனுக்கு ஒரு பேர் ஒன்று கேட்குது. நான் பொதுவாக கொமாண்ட் எல்லாத்துக்கும் சிஎம்டின்ற ப்ரீஃபிக்ஸை நான் பாவிப்பேன். சிஎம்டி நியூ ஒன்று சொல்லி ஃபினிஷ் பண்ணால் பாருங்கள், எங்களுக்கு பட்டன் ஒன்று வந்து சேர்ந்திக்குது. ஃபோமில் நாங்கள் ரன் பண்ணுற நேரங்களில் என்னமாலும் ஒரு ரெக்கார்டில் இருக்கிற நேரத்தில் நான் இந்த எட் ரெக்கார்டுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் புது ரெக்கார்டை என்டர் பண்ணக்கூடிய வடிவத்தில் இந்த பட்டன் ஃபங்க்ஷன் ஆகும். நான் திரும்ப டிசைன் வியூக்குள்ளே வரேன். எனக்கு இன்னொரு பட்டன் வேணும், டிலீட் பண்ணுறதுக்குரிய பட்டன் உண்டு. இது தேவைன்னு சொன்னால் நான் திரும்ப என்ன செய்கிறேன், கொமாண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஆப்ரேஷன்ஸுக்கு வரேன். பாருங்கள், இங்கே டிலீட் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான விதங்களில் பட்டன்களை க்ரியேட் பண்ணிக்கொள்ளையிலும். இதில் பாருங்கள், டூப்ளிகேட் ரெக்கார்டு இருக்குது, பிரிண்ட் ரெக்கார்டு இருக்குது, சேவ் பண்ணையிலும், அன்டூ பண்ணையிலும். இது எல்லாத்துக்கும் பட்டன்ஸ் எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளையிலும். நான் இன்னொரு பட்டனை மட்டும் உங்களுக்கு காட்டி தரேன். டிலீட் ரெக்கார்டுன்ற ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணினேன்னு சொன்னால் பிக்சராக வேணுமா டெக்ஸ்ட்டாக வேணுமான்னு கேட்குது. நான் இதில் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் சிஎம்டி டிலீட்ன்ற பேரை கொடுக்குறேன். ஃபினிஷ் பண்ணுறேன். நாங்கள் 2 பட்டன்ஸை நாங்கள் எட் பண்ணி கொண்டோம். இந்த பட்டன்ஸை உங்களுக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் வச்சுக்கொள்ளலாம். நான் ஃபோமில் இந்த பாக்ஸுக்கு நேராக வரக்கூடிய மாதிரி பட்டனை செட் பண்ணிக்கொள்கிறேன். இதே மாதிரி எட் ரெக்கார்ட் பட்டனையும் கிளிக் பண்ணி கொண்டேன். இப்போ நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகக்கூடிய இந்த ஃபர்சான் லாஃபிர் அல்லது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல்லேருந்து லீவ் பண்ணி போயிட்டாருன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த கமால் நசார்ன்ற ஸ்டூடெண்ட் ஸ்கூல்லேருந்து அவுட் ஆகிட்டாரு. இவர் எல்லா புக்கையும் சரியான முறையில் செட்டில் பண்ணிட்டாரு. இவரோட டீட்டெயில்ஸ் இனி வரக்கூடிய காலங்களில் லைப்ரரிக்கு தேவைப்படாது என்று பட்டுச்சின்றால் இவரோட ரெக்கார்டு எங்களுக்கு தேவைண்டா டிலீட் பண்ணிக்கொள்ளலும். இந்த டிலீட் பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் வார்னிங் மெசேஜ் ஒன்று வருது. இதில் வரக்கூடிய வார்னிங் மெசேஜில் ரிலேஷன்ஷிப்ஸ் தட் ஸ்பெசிஃபை cascading delete are about to cause one records in this table along with related records in this tables to be deleted. Are you sure you want to delete these records ன்னு சொல்லி கேட்குது. நான் இதை எஸ்ன்னு சொல்கிறேன். ரெக்கார்டை டிலீட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது அடுத்த ரெக்கார்டுக்கு வந்து நிற்கிது. நான் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டேபிளுக்குள்ளே போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லையும் டிலீட்டட்னு காட்டுது அந்த ரெக்கார்டை. அதாவது நான் ஸ்டூடெண்ட் டேபிளில் தான் போய் வர்ற டீட்டெயில்ஸை அழித்தேன். இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட் புக்குக்குள்ளேயும் அவரோட டீட்டெயிலை போய் இது சம்பூர்ணமாக அழிச்சிருக்குது. இது ஏன் இப்படி டிலீட் பண்ணுதுன்னு சொன்னால், இதில் நாங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுற நேரங்களில் நாங்கள் கஸ்கேட் டிலீட்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம், கஸ்கேட் அப்டேட்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம். அதாவது ஒரு ரெக்கார்டை நாங்கள் டிலீட் பண்ணுற நேரம் அதோட சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டை கம்ப்ளீட் டீட்டெயிலை அழிச்சு போட்டுருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ஆப்ஷனில் நாங்கள் டிக் பண்ணினோம். அதாவது நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை அழிக்கிற நேரங்களில் அந்த அட்மிஷன் நம்பரோட சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ரெக்கார்டையும் ஒரே நேரத்தில் நாங்கள் மெனுவலாக போய்த்து கிளிக் பண்ணி அழிக்கிறதுக்கு விடாமல் ஒன் ஷாட்டில் டிலீட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை எக்ஸஸ் எங்களுக்கு தருது. இந்த ஃபெசிலிட்டி வரணுன்றதுக்காக தான் நாங்கள் கஸ்கேட் டிலீட்ன்றதை கிளிக் பண்ணோம்.
இதே மாதிரி கஸ்கேட் அப்டேட்னு சொல்கிறது என்னென்றால் ஸ்டூடெண்ட் டீட்டெயிலோட நாங்கள் அப்டேட் பண்ணுற நேரம் அதோட சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட் புக்லையும் அவரோட சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்கள் இருக்கும்னு சொன்னால் அந்த ரெக்கார்டுகளையும் ஒன் ஷாட்டில் அப்டேட் பண்ணிட்டுருவோம். இந்த ஃபெசிலிட்டி எக்ஸஸ் எங்களுக்கு தருது. நான் இந்த பட்டனை ஓகே பண்ணுறேன். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த விடயங்கள்லாம் தான் உங்களோட சிலபஸுக்குள்ளே உட்பட்டு நாங்கள் ஃபார்ம்ஸோட சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். வரக்கூடிய கிளாஸில் நாங்கள் கொயரியோட சம்மந்தப்பட்ட விடயங்களையும் ரிப்போர்ட்ஸோட சம்மந்தப்பட்ட விடயங்களையும் பார்க்குறதோட இந்த கிளாஸ் முடிவுக்கு வரும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வரக்கூடிய கிளாஸுகளில் எக்ஸஸோட வரக்கூடிய கொயரி சம்பந்தமான விடயங்களை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு எங்களோட டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய விடயங்களை எப்படி ரிப்போர்ட்ஸாக பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டிசைன் பண்ணுறதுன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதோட இந்த எக்ஸஸுக்குரிய பாட வகுப்புகள் முடியும். நாங்கள் வார கிளாஸில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.